ஹைவேஸில் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது இந்த மாதிரி சாங்ஸ் கேட்டுட்டு போகிறது அதோட சுகமே தனி சுகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் சென்னை டு பாண்டி வந்து ஹைவேஸ் வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ சென்னை டு பாண்டி வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2 to 2.5 hours ஆச்சு ரீச் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் வர எங்களுக்கு 3 டோல்கேட்ஸ் வர வந்திருந்தது. ஸோ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை என்ன தான் நம்ம பாண்டிச்சேரியில் நிறைய ஹாட்ஸ்பாட்டுக்கு முன்னாடி போயிருந்தாலுமே இந்த பிளேஸ் வந்து நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஹிடன் ஜெம் ஆஃப் பாண்டினே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள், செம்மையாக என்ஜாய்மெண்ட் இருக்கும். எஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து ஆரண்ய குப்பம் மேங்க்ரூவ் போட்டிங்க்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து 4 இடத்துக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஒரு பர் போட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2300 அந்த ரேஞ்சஸ் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் பேசி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பேசஞ்சர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க, டூரிஸ்ட் வந்து ரெடியாக இருக்காங்கன்னா இவங்கக்கிட்ட நம்ம வந்து பர் ஹெட் வந்து ஒரு 300 400 இந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஷேரிங் பேஸஸில் போகிறது தான் நமக்கு எப்போயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். நாங்கள் போகும்போது யாருமே இல்லை. ஸோ நாங்கள் ஒரு 15 minutes கிட்ட வந்து வெயிட் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு ஃப்ரைடே போயிருந்தோம். ஸோ நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிடுவாங்க. வீக் டேஸில் போனீங்கன்னா எப்படின்னு தெரியல, மோஸ்ட்டாக வீக் டேஸில் வந்து அந்தளவுக்கு ரஷ் இருக்காதுன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து போனது வந்து 4 பேர் வந்து ஷேர் பண்ணி போயிருந்தோம். பர் ஹெட் வந்து எங்களுக்கு 400 to 450 வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கெலாம் வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து போக போகிற போட்டு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் இந்த இடத்துல கிடையாது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போய் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா போட்டிங் வந்து கூப்பிட்டு போனாங்க. அந்த நடந்து போகிற பாதையே வந்து எனக்கு ஒரு அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கங்கே வந்து ஓட்டையெல்லாம் இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்து போனோம். 2 பக்கமே தண்ணி இருக்கிறதுனால நமக்கு நிறைய குட்டி குட்டி மீன்கள்லாம் பார்த்துட்டே போகலாம். கிட்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஸ்பாட் வந்து கிட்ஸ் தான் என்ஜாய் பண்ணுவாங்க, அடல்ட்ஸ் தான் என்ஜாய் பண்ணுவாங்க, இல்லை வயசானவங்க தான் அப்படின்னு கிடையாது. எல்லா ஏஜ் குரூப்புமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். போட்டிங்கில் என்னமே என்ஜாய், அடிக்கிற வெயிலில் செம்மையாக இருக்கும், வெந்து போக போகுது அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் நமக்கு போட் மூவ் ஆக ஆக நமக்கு அந்த வேர்வையே தெரியல. ஏன்னா காற்று வந்து அந்தளவுக்கு நல்லா ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த வியூஸாக இருக்கட்டும், அதோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கவே முடியாது. நீங்கள் நேரில் போய் அதை அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக புரியும். எங்களுக்கு வந்து ஓவரால் ட்ராவல் டைம் வந்து 1 hour வந்து போட்டிங்க்கு வந்து பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ட்ராவல் வந்து 1 hourலாம் வேண்டாம், எனக்கு 1/2 hour போதும் அது மாதிரி சொன்னீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து ஒரு ஸ்பாட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். நாங்கள் வெறும் 3 ஸ்பாட் தான் போயிருந்தோம். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நடந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு வரணும் நாங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் கிட்ஸ்லாம் இருக்கிறதுனால. மற்றபடி நாங்கள் மேங்க்ரூவ் போட்டிங் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஃபிஷர்மேன் போட்டிங் வந்து போயிருந்தோம் அந்த ஸ்பாட்டுக்கு. அதுக்கப்புறமா ஒரு இடம் கூட்டு போகும்போது அந்த இடம் தான் வேறு லெவல் இருக்கும். இந்த பக்கம் பேக் வாட்டர், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீ இருக்கும். ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகிற இடம் தான். அது வந்து ரிவர் மவுத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வேவ்ஸ்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். நம்ம வீடியோலேயும் நான் உங்களுக்கு காட்டுற ஒரு சில கிளிப்ஸ் வந்து. இந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அது ஞாபகம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு ரொம்பவே ஸ்லோவாக தான் கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய நமக்கு குட்டி குட்டி பேர்ட்ஸ்லேருந்து பெரிய பேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்குறதுக்கு சைட்டிங்ஸில் வந்து இருக்கும். அது இல்லாமல் பெரிய நண்டெல்லாம் வேறு இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த நண்டெல்லாம் பார்க்குறதுக்கே. இந்த இடம் நேச்சருக்கு ரொம்ப பிடிச்சவங்களால இது ரொம்பவே அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது நேச்சரோட ஒன்றிய மாதிரி ஒரு இடமா தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக போட்டிங் போகும். பட் நமக்கு அந்த இதுவே தெரியாது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சுற்றி பார்க்குறதுக்கு. இதுவும் நீங்கள் கப்புள்ஸ் மட்டும் தனியாக வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக பேசிட்டு கப்புள் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்னே சொல்லலாம். நம்ம போயிட்டுருக்கும்போது இது மாதிரி சைட்லேயும் வந்து போட்டிங்லாம் போயிட்டுருப்பாங்க. அப்படியே ஹாய் பாய்லாம் சொல்லி கத்தி, அதுவுமே ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் தான். நம்ம டெப்த்தாக இந்த மேக்ரூவில் போக போக வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே நமக்கு மரங்கள் வந்து சூழ்ந்துருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வெயில் சுத்தமாகவே தெரியாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்பாட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபிஷர்மேன் இதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் அந்த பெரிய பெரிய கப்பல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். நம்ம தூரத்தில் தான் நல்லா வந்து கப்பல் பார்த்துருக்கேன். அந்த போட்டிங் ஃபிஷர்மேன் இதெல்லாம் குட்டியாக தெரியும். பட் கிட்ட போய் பார்த்தா நம்மளை விட ஒரு 2 மடங்குக்கு மேலே ஹைட்டாகவே இருக்குது பார்க்கும்போது. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட். இது வந்து செகண்ட் இடம். தேர்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பீச்சும் ரிவரும் கலக்கிற இடத்துல வந்து இருக்கும். இது வந்து ரிவர்னு சொல்ல மாட்டாங்களா, இவங்க வந்து பேக் வாட்டர்னு வந்து சொல்லுவாங்களாம்.
ஸோ அந்த இடத்துல வந்து வேவ்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம உட்காந்துட்டு வரதே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போட்டிங் ஸ்பீடும் வேறு இருக்கும். நம்ம தான் ஸ்பீடாக ஓட்டுறோமோ அப்படின்னு பார்த்தா நம்மளாம் ஸ்பீடாக ஓட்டலாம். அந்த வேவ்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த அலைகள் பயங்கரமாக இருக்குது. காற்றா இருக்கட்டும் இல்லை தண்ணிலாம் நம்ம மேலே வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுன்னே வச்சுப்போமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் யூஸ்வலான போகிற பிளேசஸை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். செம்மையான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்குமே வந்து ஃபோட்டோஷூட்ஸ் வந்து அளவு தான். அதாவது ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி கப்புள்ஸ் ஃபோட்டோகிராஃபியும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஷேரிங் போட்டை விட தனியாக போட் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாலியாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இல்லைனா மற்றவங்க பார்க்குறாங்களே, ஐயோ இந்த அங்கிள் பார்க்குறாங்களே, இந்த அக்கா பார்க்குறாங்களேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு போட்டிங்கே வந்து ஒரு 2200 வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த ஹோல் போட்டை வந்து அழகாக வந்து இந்த கப்புள் ஃபோட்டோகிராஃபில் யூஸ் பண்ணலாம். இந்த வியூவுமே நமக்கு செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு, அதே மாதிரி இது நீங்கள் மேப்பில் உங்களுக்கு சப்போஸ் தெரியலன்னா நீங்கள் நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பீச் வந்து இருக்கும். ஈடன் ப்ரைவேட் பீச்சுன்ட்டு, ஈடன் ஐ திங்க். ஸோ அங்கேருந்து இது நியர்பை ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும். அடிக்கிற வெயிலுக்கு பீச்சுக்கு போகிறத விட இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட நேச்சர் வியூவுமே நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஃபோட்டோஸோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் என் பையன் வந்து ஆசைப்பட்டான்னு சொல்லிவிட்டு போட்டிங்கும் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தான். நிஜமாகவே அவன் அவ்வளோ ஹாப்பினஸ் ஆகிட்டான். கூட அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சும்மா ஒரு ட்ரை பண்ணி கொடுக்கலாம், அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர்.